வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நாளை டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம். துணைநிலை ஆளுநர், முதல்வர் உட்பட தலைவர்கள் வாழ்த்து. புதுச்சேரியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஹாப்பி ஸ்ட்ரீட் கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் நடனமாடி மகிழ்வு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜிப்மர் இயக்குநர் ஆஜராக உத்தரவு. ஜிப்மர் தன்னாட்சியாக மாறிய பொழுது ஊழியர்களுக்கு இரட்டிப்பு ஊதியம் வழங்க உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அவமதித்ததாக குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 6 பேரை போலீசார் கைது. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு புதுச்சேரியில் வசிக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கு கவர்னர், முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தலைவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது வாழ்த்து செய்தியில், அன்பையும் கருணையும் இந்த உலகத்திற்கு போதித்த இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த இந்த நன்னாளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி வாழ் கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் தனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், இயேசு பிரானின் போதனைகள் மனிதகுலத்தின் மேன்மைக்கு ஆதாரமானவை. அவரது போதனைகளை பின்பற்றி அன்பு, நட்பு, சகோதரத்துவம், சமாதானம் உலகெங்கும் செழிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்போம் என்றும், இந்த நன்னாளில் இறை நம்பிக்கையோடு அன்பையும் மகிழ்ச்சியும் அனைவரோடு பரிமாறிக்கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல் முதல்வர் ரங்கசாமி தனது வாழ்த்து செய்தியில், அன்பெனும் பண்பெனும் அகிலத்தை இயக்கும் அச்சாணி, எனவே உலக மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதை தனது விருப்பமாகவும் இறுதி கட்டளையாகவும் கூறிய இயேசுபிரான் அவதரித்த நாளை கிறிஸ்துமஸ் நாளாக கொண்டாடி மகிழ்கின்றோம் என்றும், இந்த உலகம் அனைவருக்கும் பொதுவானது. பிறரிடம் அன்பையும் நீதியையும் சுதந்திரத்தையும் எதிர்பார்க்கும் நாம் அவற்றை மற்றவர்களுக்கும் வழங்க தயாராக இருக்க வேண்டும் என்று போதித்த இயேசுவின் பொன்மொழிகள் மனிதகுலத்திற்கு என்றும் மகத்துவம் சேர்ப்பவை என்றும், எதிரிகளிடத்தும் இரக்கம் காண்பிக்கும் மன்னிக்கும் பண்பின் மரபினை உலகிற்கு எடுத்துரைத்து அதனை தன் வாழ்வின் இறுதி வரை கடைபிடித்த இயேசுபிரான் போதனைகளை பின்பற்றி நாம் அனைவரும் வாழ உறுதி ஏற்போம் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களுடன் பாண்டி ஹாப்பி ஸ்ட்ரீட் கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று உற்சாகமாக நடனமாடி மகிழ்ச்சி. புதுச்சேரியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களுடன் பாண்டி ஹாப்பி ஸ்ட்ரீட் கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று உற்சாக நடனமாடி மகிழ்வு. நாள் முழுவதும் பரபரப்பாக இயந்திர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொதுமக்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மகிழ்வாக உற்சாகத்தோடு புத்துணர்வோடு வார விடுமுறையை கொண்டாடிடும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பாண்டி ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்வு நடத்தப்படுகிறது. புதுச்சேரி காந்தி சிலை முன்பு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி ஒளிபரப்பப்பட்ட சினிமா பாடல்களுக்கு தகுந்த வகையில் உற்சாகமாக நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் மேலும் மல்லர் கம்பம், பறை இசை, குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டது. கட்டுக்கடங்காத கூட்டம் கடற்கரையில் ஒன்று கூடியதால் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சுமார் 3 மணி நேரம் நடந்த பாண்டி ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று சேர கடற்கரை சாலையில் குவிந்ததால் கடற்கரை சாலை பரபரப்பாக காணப்பட்டது. ஜிப்மர் தன்னாட்சியாக மாறிய பின்பு ஊழியர்களுக்கு இரட்டிப்பு ஊதிய உயர்வினை வழங்க சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் தீர்ப்பளித்ததை அமுல்படுத்தாததால் நீதிமன்ற வழக்கில் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் ஜிப்மர் இயக்குநர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் ஜிப்மர் இயக்குநர் இன்று ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை கடந்த 2012ஆம் ஆண்டு தன்னாட்சியாக மாறியது. அப்போது ஜிப்மர் ஊழியர்கள் 198 பேர் மத்திய அரசின் பென்ஷன் திட்டத்தின் கீழும் 1400 ஊழியர்கள் தன்னாட்சி பென்ஷன் திட்டத்தின் கீழும் மாறினர். இதேபோல் டேராடூனில் உள்ள மத்திய வன சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழ் இருந்த நிறுவனமும் தன்னாட்சியாக மாறியபோது அவர்களுக்கு இரட்டிப்பாக ஊதியம் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவினை 1995 9ஆம் மாதம் 5ஆம் தேதியன்று மத்திய வன சுற்றுச்சூழல் அமைச்சகம் அமல்படுத்தியது. இதேபோல் ஜிப்மர் ஊழியர்கள் அனைவருக்கும் இரட்டிப்பு ஊதிய உயர்வினை கேட்டு சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் முறையிட்டனர். இந்த வழக்கில் மத்திய வனம் சுற்றுச்சூழல் அமைச்சகம் போல் இரட்டிப்பு ஊதிய உயர்வினை 3 மாதத்திற்குள் அளிக்க கடந்த 2023 ஜனவரி மாதம் 23ஆம் தேதி தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இருப்பினும் ஜிப்மர் நிர்வாகம் அதனை அமல்படுத்தாமல் கமிட்டி அமைத்து அதன் அறிக்கை மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் கடந்த 4ஆம் தேதி சமர்ப்பித்தது. நீதிமன்ற உத்தரவினை அமல்படுத்தாத காரணத்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வாலை இன்று நேரில் ஆஜராக மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அரியாங்குப்பம், பாகூர், கிருமாம்பாக்கம், தவளக்குப்பம், முதலியார்பேட்டை மற்றும்
தெற்கு பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்ற குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் தெற்கு பகுதிகளில் கஞ்சா விற்பதை முற்றிலுமாக களை எடுக்க வேண்டும் என்ற வகையில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா மற்றும் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் உத்தரவின் பேரில் பாகூர், கிருமாம்பாக்கம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம், முதலியார்பேட்டை உட்பட காவல் நிலையங்களில் கஞ்சா வேட்டையை தடுக்க தெற்கு பகுதி குற்றப்பிரிவு தலைமை காவலர் மற்றும் காவலர்கள் ஒன்றிணைந்து அந்த பகுதிகளில் கஞ்சா விற்ற நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்த லட்சத்திற்கும் மேலான மதிப்புடைய கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அதனை அடுத்து அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே கடலூர் பகுதி சென்று கஞ்சா வாங்கி வந்து அரியாங்குப்பம் மணவெளி தந்தை பெரியார் மேல்நிலைப்பள்ளி அருகே மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற ஓடவெளி பகுதியைச் சேர்ந்த நடராஜன் மகன் முத்தமிழ் செல்வன் என்கிற ஜப்பான் மற்றும் ராஜா மகன் பாலா ஆகியோரிடமிருந்து சுமார் 10,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்தனர். இதேபோல் ஆரியாங்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சுப்பையா நகரை சேர்ந்த செல்வகுமார் மகன் மதன் என்கிற நவயுகத்தினரிடம் இருந்து 10,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆரியாங்குப்பம் போலீசார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட அன்னை நகர் மற்றும் தென்றல் நகரில் 37 லட்சம் ரூபாய் செலவில் துவங்கப்பட்ட பூமி பூஜையில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட அன்னை நகர் விரிவு, தென்றல் நகர் விரிவு மற்றும் 3வது குறுக்கு வீதி ஆகிய சாலைகளை மேம்படுத்தல் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்படவுள்ள சாலை பணிகளுக்கான பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜன், செயற்பொறியாளர் மலைவாசன் மற்றும் சாரம் வார்டு பொறுப்பாளர்கள் ஸ்கைசாட் ரவி என்கிற ராஜாராம், சுகுமாரன், சாமிநாதன், தென்றல் நகர் ரவி, கோபி, முருகானந்தம், ஞானப்பிரகாசம் நகர் ரமேஷ், ஆனந்த், சாரம் வரதராஜன், அஜய் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடைக்கால தகுதி நீக்கத்தை கண்டித்து புதுச்சேரி மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடைக்கால தகுதி நீக்கத்தை கண்டித்து புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சார்பில் கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாராளுமன்றத்திற்குள் வண்ண புகைக்குண்டு வீசியதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட 146 எம்பிக்கள் இடைக்கால தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் பறிபோகும் பாராளுமன்ற ஜனநாயகம் என்ற தலைப்பில் கண்டன முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. புதுச்சேரி காமராஜர் சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சாமிநாதன் தலைமை தாங்க சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். மேலும் இந்த போராட்டத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர். வருங்கால சந்ததியினர் விவசாயம் குறித்து தெரிந்து கொள்ளும் வகையில் இளைஞர்களும் விவசாயத்தை கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்று அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். டிசம்பர் 23ஆம் தேதி தேசிய விவசாயிகள் தினம். இந்நிலையில் புதுச்சேரி குருமாம்பட்டியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கொண்டாடப்பட்டது. வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இயற்கை விவசாயத்தின் மூலம் பயிரிடப்பட்டிருந்த பொன்மணி நெல் ரகத்தை பார்வையிட்டு புதிதாக அமைக்கப்பட்ட மண்புழு உற்பத்தி மையம், மைக்ரோ கிரீன்ஸ் நுண்கீரைகள் உற்பத்தி மையம், வேளாண் பொறியியல் பணிமனை, உயிர் உரம் உற்பத்தி மையம் ஆகியவற்றை துவக்கி வைத்தார். தொடர்ந்து இவ்விழாவில் விவசாய நூல்களை வெளியிட்டு கலந்து கொண்ட அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இதில் மேலாண் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவ சுப்பிரமணியன் மற்றும் விவசாயிகள் பங்கு பெற்றனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய வேளாண் துறை அமைச்சர், மாணவர்களுக்கு பள்ளி பருவத்திலேயே விவசாயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், என்னத்தான் படித்துவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்றாலும் அவர்களும் விவசாயத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வருங்கால சந்ததியினர் விவசாயம் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும், இதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விவசாயத்தை கற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அமெரிக்கா போனாலும் இங்கதான் வந்தாங்க, விவசாயத்தை தான் வந்தாங்க. ஆனா நம்ம ஊருக்காரங்க இப்ப அமெரிக்காவில போய் விவசாயம் பண்ற சூழ்நிலை உருவாகி போச்சு. ஏன் சொல்லலாம், விவசாயம் நம்ம தாய்மரம் இருந்தீங்கன்னா உங்க கவனத்துல ஏத்துக்கணும், உங்க பிள்ளைங்க எல்லாம் கத்துக் கொடுங்க, விவசாயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவங்க.
புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி செட்டிக்குளம் பகுதியில் சாலையோரம் உள்ள வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் சாலையில் செட்டிக்குளம் என்ற பகுதியில் சாலை ஓரமாக சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் இவர்களை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி சாலை விரிவாக்க பணிக்காக 20 குடும்பங்களும் உடனடியாக காலி செய்திட வேண்டும் என்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் வீடுகளை காலி செய்ய மறுத்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இதே இடத்தில் வசித்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் அரசுக்கு உண்டான தண்ணீர் வரி, மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் செலுத்தி வருகிறோம் என்றும், ஆனால் தற்பொழுது எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் தங்களை காலி செய்ய கூறுகிறார்கள் என்றும், நாங்கள் எங்கே செல்வது என்று கேள்வி எழுப்பிய அவர்கள், தனியார் திருமண மண்டபத்திற்கு பார்க்கிங் கட்டுவதற்காக அவர்களுக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர் செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். அரியாங்குப்பத்திலிருந்து வீராம்பட்டினம் 2 கிலோமீட்டர் சாலையில் 100 மீட்டர் மட்டும் சாலை விரிவாக்கம் பணி என்பது தங்களை பழிவாங்கும் செயல் என்றும், எனவே இங்கிருந்து ஒருபோதும் வீட்டை காலி செய்ய மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். சிறுதொண்டு நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் சிவ சிந்தனையில் ஒரு நடைப்பயணம் நடைபெற்றது. இதில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சிறுதொண்டு நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் ஆண்டுதோறும் மார்கழி திங்களில் சிவ சிந்தனையில் ஒரு நடைப்பயணம் மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் நடைபெற்ற நடைப்பயணம் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் துவங்கியது. இந்த நடைப்பயணம் காந்தி வீதி மற்றும் ஈஸ்வரன் கோயில் வீதி, முத்தியால்பேட்டை, கருவடிக்குப்பம், லாஸ்பேட்டை வழியாக சாந்தி நகர் அருள்மிகு திரிலோகநாத சுவாமி கோவிலை சென்றடைந்தது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான சிவன் அடியார்கள் கலந்து கொண்டு நடைப்பயணமாக சென்றனர். புதுச்சேரியில் பொருத்தப்பட உள்ள பிரிபெய்டு மின் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி வாழ்வுரிமை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் பொருத்தப்படவுள்ள பிரிபெய்டு மின் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி வாழ்வுரிமை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் பொருத்தப்படவுள்ள பிரிபெய்டு மின் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில இளைஞரணி செயலாளர் அருள்வழி தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பிரதீபன், ராஜசேகர், ராஜேஷ், தினேஷ் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஸ்மார்ட் பிரிபெய்டு மின் மீட்டர் பொருத்தினால் விவசாயிகளுக்கான இலவச மின்சார ரத்தாகும் என்றும், மின் கட்டணம் பல மடங்கு உயரும் என்றும், எனவே பொதுமக்களை பாதிக்கும் இந்த திட்டத்தை ரத்து செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. உசுடு தொகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலமாக பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைக்கழகத்தின் சார்பாக உசுடு தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் சேதராப்பட்டு புதிய காலனி பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக 59,99,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் தொண்டமாநத்தம்பேட் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்காக ரூபாய் 13,42,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜையினை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், துறை அதிகாரிகள், உசுறு தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன், கிளை தலைவர்கள் ஏழுமலை நரேஷ், தேவா, கட்சி நிர்வாகிகள் மணிமாறன், மனோகரன், ஜெகன், சூர்யா, நந்தா உட்பட சாலை பொறுப்பாளர் கருணாகரன், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் பங்கு பெற்றனர். உலக நன்மை வேண்டி புதுச்சேரி வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் 20ஆம் ஆண்டாக நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பஜனை குழுவாகிய வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 19 ஆண்டுகளாக பாத யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 20ஆம் ஆண்டு பாத யாத்திரை வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடத்தில் துவங்கியது. நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முத்தியால்பேட்டை ஹைகிரிவர் கோவில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்தது. அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரை நேரு வீதி, காந்தி வீதி, காமராஜர் சாலை, கோரிமேடு வழியாக பஞ்சவடியை அடைந்தது. இதில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் கலந்து கொண்டு பஜனைகளை பாடிய வண்ணம் பாத யாத்திரையை மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தந்தை பெரியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தந்தை பெரியார் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு தெற்கு மாநில செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ UC ஆறுமுகம், வடக்கு மாநில செயலாளர் ST சேகர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
இதில் மாநில கழக அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், கழக முன்னோடி ரகுபதி, வடக்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா, தெற்கு மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன் மற்றும் தொழிற்சங்க பேரவை செயலாளர் சுரேஷ், வடக்கு மாநில தொழிற்சங்க செயலாளர் பிரகாஷ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆரின் 36வது நினைவு தினத்தை முன்னிட்டு புசுடு தொகுதி கோனேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆரின் 36வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி உசுடு தொகுதிக்கு உட்பட்ட கோனேரிக்குப்பம் கிராமத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உசுடு தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் கோனேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்டோரது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் அதிமுக தொண்டர்கள் ராமநாதபுரம் சுப்பிரமணியன், தொண்டமானத்தம் சிவராஜ், வில்லியனூர் தேசிங்கலு, குருமாம்பேட் பழனி, மங்களம் மணி மற்றும் குமரன், செல்லதுரை, கணேசன், முல்லையப்பன், நாராயணன், பிள்ளையார்குப்பம், அருண், தண்டபாணி, சுப்பராயன் மற்றும் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பொன்மனச்செம்மல் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு தினம் புதிய நீதி கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நினைவு தினம் புதிய நீதி கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பொன்மனச்செம்மல் மற்றும் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் 36வது நினைவு தினம் புதிய நீதி கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில தலைவர் பொன்னுரங்கம் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, ராம காமராஜன், பொன் நடராஜன், தேவநாதன் மற்றும் ராஜேந்திரன், இளங்கோ, கேசவன், முனுசாமி, வேல்மாரி, நடராசன், கோவிந்தராஜ், மகேஷ், பிரபு, சரவணன், ஏசி சேகர், கிருஷ்ணராஜ், ரவிச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட பொதுக்குழு கூட்டம் அல் மதீனா தவ்ஹீத் மர்கஸ் திருபுவனை கிளையில் மாநில நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் கரீம், மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர். மேலும் இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஹாபிப் ரஹ்மான் துவக்க உரை நிகழ்த்தினார். இதனை அடுத்து மாவட்ட செயலாளர் மற்றும் பொருளாளர் உள்ளிட்டோர் கடந்த ஓராண்டு கால செயல்பாடுகளின் அறிக்கையை தாக்கல் செய்தனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் இந்திய பாராளுமன்றத்தில் வண்ண வெடி வீசப்பட்ட சம்பவம், இஸ்ரேலின் கொடுமைகள் தடுத்து நிறுத்திட வேண்டும், நீண்டகால முஸ்லிம் சிறைவாசிகளை கருணை அடிப்படையில் விடுதலை செய்திட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இறுதியாக மாவட்ட செயலாளர் சதாம் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி உரை நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் புதுச்சேரி மாவட்ட அனைத்து கிளை நிர்வாகிகள், பேச்சாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் பிறந்தநாள் விழாவில் பாஜக அமைச்சர்கள், நிர்வாகிகள் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவில் பாஜக முன்னாள் மாநில தலைவர், பாரதிய ஜனதா கட்சியின் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பாஜக செயற்குழு உறுப்பினர்கள், ஏரிப்பாக்கம் சிவக்கொழுந்து, சேலியமேடு சம்பத், கோர்க்காடு வீரமுத்து மற்றும் வழக்கறிஞர் இளமாறன், பாஜக கட்சியின் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமாருக்கு சால்வை அணிவித்து பொங்குத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நாளை டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம். துணைநிலை ஆளுநர், முதல்வர் உட்பட தலைவர்கள் வாழ்த்து. புதுச்சேரியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஹாப்பி ஸ்ட்ரீட் கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் நடனமாடி மகிழ்வு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜிப்மர் இயக்குநர் ஆஜராக உத்தரவு. ஜிப்மர் தன்னாட்சியாக மாறிய பொழுது ஊழியர்களுக்கு இரட்டிப்பு ஊதியம் வழங்க உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அவமதித்ததாக குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 6 பேரை போலீசார் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.